ரசத்துக்கென்று சில வரைமுறைகள் இருக்கிறது, அதற்கென்று சில நாட்கள் ஆகும். திராட்சை ரசத்தை உடனே செய்ய முடியாது. சில காரியத்தை உடனே பண்ணிடலாம், ஆனா சில காரியத்தை அவ்வளவு அதற்கான ப்ரிப்பரேஷன், அதற்காக நேரங்கள் எடுத்து தான் அதை பண்ண முடியும். அது காலி ஆயிடுச்சுன்னா, அது தீந்துருச்சுன்னா உடனே செய்வது சாத்தியம் முடியாது, செய்ய முடியாது. ஆனா எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்காம தான் விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தண்ணியை கர்த்தர் திராட்சரசமாய் மாற்றினார். நான் நம்புறேன், உங்க கைகளிலே இருக்கிற சாதாரணமான தண்ணியை போன்ற காரியத்தை கர்த்தருடைய கரம் அதன் மேல இருக்கும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதன் மேல் இருக்கும். இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது நான் விசுவாசிக்கிறேன், அது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். பந்தி விசாரிப்புக்காரன் ஆச்சரியப்பட்டான், சொந்தங்கள் ஆச்சரியப்பட்டார்கள், சுற்றி நிற்கிறவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயத்தை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுகிறார்கள். இதோ அந்த மகனை மாற்றுவதற்கு கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஒரு 5 விசை கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம், கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். இந்த வியாதியை சுகப்படுத்துறதற்கு கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். சொல்லுங்க சொல்லுங்க, நல்ல அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. என் மகளுக்கு, என் மகனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கிறது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். நீங்கள் அறிக்கை செய்ய பரலோகம் அதை அங்கீகரிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். சொல்லுவோம், கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். எனக்கு முன்பாக இருக்கிற தேவைகள் சந்திக்கிறதற்கு அது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். எனக்கு முன்பாக போடப்பட்டிருக்கிற அந்த தவறான கையெழுத்தை குலைப்பதற்கு என் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். நல்ல விசுவாசித்து, எனக்கு முன்பாக மலை போல நிற்கிற அந்த பிரச்சனையை சமபூமி ஆக்குறதற்கு கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். நான் நெடுநாள் காத்திருக்கிற அந்த காரியம், அந்த ஜெபத்தினுடைய பதில் கர்த்தருடைய கரத்தினாலே. சொல்லுங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இதை அறிக்கை செய்ய சிலருக்குள்ள அந்த அற்புதம் ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் ஆரம்பித்து விட்டார், கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விட்டார். என் மகனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றுவது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். என் மகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, என் தேவனுடைய கரத்தினால்